திருப்பத்தூரில் விவசாயிகள் அனைவரும் மண்வள அட்டைகளை பெற்று மண்வளத்திற்கு ஏற்றாற் போல பயிர் செய்து அதிக மகசூல் பெற அறிவுறுத்தப்பட்டது. பசுமை குழு மூலம் அதிக அளவிலான பனை விதைகள் நடவு செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் தெரிவித்தார். திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சி அலுவலக கூட்டரங்கில் திருப்பத்தூர் மாவட்ட வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை சார்பில் விவசாயிகள் குறைதீர்வு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் தேசிய மண்வள அட்டைகளை பெற்று மண்ணின் வளம் அறிந்து அதற்கேற்றாற் போல விவசாயம் செய்து அதிக மகசூல் பெற வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை இணை இயக்குநர் கண்ணகி தெரிவித்தார். மண்ணுயிர் காப்போம் திட்டத்தின் மூலம் பசுந்தாள் உர விதைகளை பெற்று பயனடையுமாறு விவசாயிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்ட பசுமை குழு மூலம் அதிக அளவிலான பனை விதைகளை நடவு செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார். மேலும் விவசாயிகளின் கோரிக்கை மனுக்களுக்கு பதிலளித்த மாவட்ட ஆட்சியர் திருப்பத்தூர் பெரிய ஏரியில் கழிவுநீர் கலக்காமல் இருப்பதற்கு தக்க நடவடிக்கை மேற்கொள்ள நீர்வளத்துறை மற்றும் நகராட்சி ஆணையருக்கு உத்தரவிட்டார். மேலும் ஏரிகளில் படர்ந்துள்ள ஆகாய தாமரை போன்ற ஆக்கிரமிப்புகளை அகற்றி நீர்நிலைகளின் வளம் காக்க அறிவுறுத்தினார். ஆம்பலூர் பகுதியில் உள்ள தென்னைத்தோப்பு உள்ளிட்ட விளைநிலங்களில் குரங்குகள் சேதத்தை விளைவிப்பதாக மாவட்ட வன அலுவலரிடம் விவசாயிகள் மனு அளித்ததன் பேரில் குரங்குகள் பிடிக்க முறையான கூண்டுகள் தயார் செய்யப்பட்டு வன அலுவலர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு இதற்கான தகுந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என மாவட்ட வன அலுவலர் மகேந்திரன் தெரிவித்தார். தென்னை மரங்களை சேதப்படுத்தும் பூச்சிகளை அழிக்க பயன்படுத்தப்படும் ஒட்டுண்ணிகளை உருவாக்கும் மையம் திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஏற்படுத்த விவசாயிகள் கோரிக்கையை ஏற்று உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள தோட்டக்கலைத்துறைக்கு மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தினார். இக்கூட்டத்தில் மாவட்ட வருவாய் அலுவலர் நாராயணன், மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குநர் உமா மகேஸ்வரி மற்றும் துறை சார்ந்த அரசு அலுவலர்கள் மற்றும் விவசாயிகள் பங்கேற்றனர். உங்கள் பகுதியில் உடனுக்குடன் முக்கிய செய்திகள் உங்கள் விரல் நுனியில் காண எங்கள் தவசி நியூஸ் 24 சேனலை காண தவறாதீர்கள். உங்கள் திருப்பத்தூர் மாவட்ட செய்தியாளர் சி. ரமேஷ்.